நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. ஒரு போலீஸ்காரனால எங்க ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வாசவி நகர் பகுதியை சேர்ந்த வெங்கடேஷ் சத்யபிரியா தம்பதியினரின் மகள் தேஜாஸ்ரீ. கல்லூரியில் படித்து வந்த இவர் போத்த சந்திரம் பகுதியை சேர்ந்த தீபக் என்பவரை காதலித்து வந்துள்ளார். தேஜாஸ்ரீயின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் எதிர்ப்பை மீறி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். நான் குடியிருக்கிறது ஒசூர். என் பேர் வெங்கடேஷ். என் பொண்ணு ஆகஸ்ட் 24 வீட்டை விட்டு வெளியே போச்சு. இந்த 3 பேர் பைக்ல கூட்டின்னு போயிட்டாங்க. அது காரணமாக நான் ஒசூர் டவுன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஓசூர் டவுன் காவல் நிலையத்தில் தேஜாஸ்ரீயின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் தேஜாஸ்ரீ மற்றும் தீபக் ஆகிய 2 பேரை அழைத்து அப்போதைய இன்ஸ்பெக்டர் நாகராஜ் விசாரணை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. தீபக்கிற்கு 19 வயதுதான் ஆகிறது. சட்டப்படி 21 வயதில்தான் திருமணம் செய்ய முடியும். அவர் மைனர் என வெங்கடேஷ் இன்ஸ்பெக்டர் நாகராஜிடம் வாக்குவாதம் செய்த போது அதை கேட்காமல் தேஜாஸ்ரீயை மைனரான தீபக்குடன் அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. என் பொண்ணு ஒரு மைனர் பையனு கூட அனுப்பிச்சு விட்டுருக்காரு. எதுக்கு சார் என் மைனர் பையன் கூட அனுப்பிச்சுட்டு இருக்காங்க? அந்த பையனுக்கு ஏஜ் எவ்வளவு? அந்த பையன் கல்யாணம் பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு அந்த பையனுக்கு ஏஜ் எவ்வளவு? 19 இயர்ஸ். அந்த பையனுக்கு 19 இயர்ஸ் என்ற பையன் கூட என் பொண்ணு BA BBB படிச்சுட்டு இருக்குது. அந்த பையன் கூட இந்த இன்ஸ்பெக்டர் அனுப்பி விடுறாரு. அது கேட்டதுக்காக என்ன ஜாஸ்தி பேசணும்னு ஒன்று PCR கேஸ்ல உள்ள போட்டுருவேன் அப்படி இப்படி தகாத வார்த்தையில பேசுனதுனாலதான் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லாதனால நானும் எங்க ஒய்ஃப் 2 பேர் தான் போனது. எங்க 2 பேரும் மெட்டி விட்டு அனுப்பிச்சு விட்டாரு. இதுக்கு மேல ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாது, 8 மணி டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இருந்தீங்கன்னா தூக்கி உள்ள போட்டுருவாரு, கிளம்புங்க, இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டாங்க. அந்த பொண்ணு கூட்டின்னு வந்த கேங் ஒரு 30 பேருக்கு மேல ஆயுதங்களோட வந்திருக்கிறாங்க, பலத்த ஆயுதங்களோட வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நாங்க தப்பிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க போனோம். எங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, யாரோட அரசியல் இது இல்லை, நான் யாருக்கிட்ட நான் போறதுக்கு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் பிரஸுக்கு வந்தேன். என் பொண்ணு காப்பாத்திக்கணுன்றதுக்காக, பொண்ணு பெற்றது தப்பா நியாயம் கேட்டதுக்காக தான் என்ன இந்த மாதிரி பண்ணாரு. இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சிலர் தனது மகள் தேஜாஸ்ரீயை தன்னிடம் அழைத்து வந்து ஒப்படைப்பதாக கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தினர். இது குறித்து அவர்களிடம் கேட்டபோது கொடுத்த பணத்தில் 1.5 லட்சம் ரூபாயை இன்ஸ்பெக்டர் நாகராஜிடம் லஞ்சமாக கொடுத்ததாக தெரிவித்த ஆடியோ தன்னிடம் உள்ளதாக வெங்கடேஷ் குறிப்பிட்டார். என்ன சொல்ற? அப்படியே கூப்பிட்டு நான் திரும்பவும் கூட கூப்பிட்டு வரேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட காசு நான் கொடுத்துக்கிறேன், 1.5 லட்சம் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அவங்கள கூட கேட்டுக்க சொன்னேன்றது ஒரே வார்த்தை. செந்தில்கிட்ட பேசுகிறேன், என்ன சொல்ற? அப்படியே கூப்பிட்டு நான் திரும்பவும் கூட கூப்பிட்டு வரேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட காசு நான் கொடுத்துக்கிறேன், 1.5 லட்சம் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அவங்கள கூட கேட்டுக்க சொன்னேன்றது ஒரே வார்த்தை. ஒரு VIP பேச்சை கேட்டுதான் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தனது மகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் மைனர் பையனோடு அனுப்பி வைத்து விட்டார். அந்த VIP மூலம் தனக்கு கொலை மிரட்டல் வருகிறது. தனது குடும்பம் சீரழிந்ததற்கு காரணமே இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தான். ஆனால் இது குறித்து தான் புகார் அளித்ததற்கு இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தனது பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி 50 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் என தேஜாஸ்ரீயின் தந்தை வெங்கடேஷ் தனது மனக்குமரலை கொட்டி தீர்த்தார். இந்த FIR நான் போட்டதுக்கு இந்த லோக்கல் VIP சொன்னதுனால அந்த பிரஷர்னால தான் நான் போட்டேன் அப்படின்னு அவரே சொன்னார் எங்களுக்கு கூட. அதுக்கு ஆதாரம் 2-3 பேர் சாட்சி இருக்கு. இப்போ அவர் எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டு எனக்கு பணம் வேணும், 50 லட்சம் ரூபாய் நோட்டீஸ், டேமேஜ் நோட்டீஸ் கேட்டிருக்கிறாரு. எந்த விதத்துல நியாயம் அப்படின்றத நான் கேட்கறேன். இப்ப எங்க அம்மா இறந்துருச்சு, உயிரே போயிடுச்சு, இவர் கட்டி கொடுக்கறாரா? எங்க ஒய்ஃப் ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்ப அந்த அம்மா இறந்துட்டாலும் இது காரணம் பூரா டோட்டல் நாகராஜ் இன்ஸ்பெக்டர் தான். இதுக்கு அவர் எனக்கு நியாயம் பண்ணணும், பதில் கொடுக்கணும் அவர் எனக்கு. இன்ஸ்பெக்டர் நாகராஜ் அனுப்பிய வக்கீல் நோட்டீஸில் தேஜாஸ்ரீயின் கணவர் தீபக் என அனுப்பியுள்ளார். தீபக்கிற்கு 19 வயதுதான் ஆகிறது. எப்படி திருமணம் செய்ய முடியும்? அது எப்படி சட்டப்பூர்வமாக செல்லும்? எப்படி கணவர் என்று தீபக்கை கூற முடியும் எனவும் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். கூட மைனர் தான் அந்த நோட்டீஸ்ல கொடுத்திருக்கிறாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொடுத்திருக்கிறாரு. எந்த இதுல கல்யாணம் ஆயிருக்குது, எப்ப கல்யாணம் ஆயிருக்குது, எந்த கோயில்ல கல்யாணம் ஆயிருக்குது, அது எனக்கு காமிக்கட்டும். இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது எப்படி நாகராஜ் இன்ஸ்பெக்டர் அந்த நோட்டீஸ்ல கொடுக்கலாம்? அதுதான் நான் கேட்கிறேன்.
தற்போது இன்ஸ்பெக்டர் நாகராஜ் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.